ஒரு மியூச்சுவல் ஃபண்ட செலக்ட் பண்றப்ப, பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் மட்டுமே பார்த்துட்டு ரிஸ்க்க மறந்துடுறது தான். ஆனா, நம்ம டீப்பா அனலைஸ் பண்ண வேண்டியது இந்த ரிஸ்க்க தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரிட்டர்ன்ஸ் ஆர் டைரக்ட்லி புரொபோர்ஷனல் டூ ரிஸ்க். ஒரு ஃபண்ட் எவ்வளோ ஹை ரிஸ்க் இருக்கோ, அதே அளவுக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் குடுக்கும். ஆனா, அந்த ஃபண்டோட ரிஸ்க்க புரிஞ்சுக்காம இன்வெஸ்ட் பண்ணுனா, முதலுக்கே மோசமாயிரும். இந்த ரிஸ்க்க அனலைஸ் பண்றதுக்கு கொஞ்சம் மெட்ரிக்ஸ பார்க்க வேண்டியது இருக்கு. அத நீங்க வேல்யூ ரிசர்ச் வெப்சைட்ல பார்த்துக்கலாம். சர்ச் பார்ல நீங்க சூஸ் பண்ண ஃபண்ட சர்ச் பண்ணுங்க. அதுல ரிஸ்க் ஆப்ஷன செலக்ட் பண்ணீங்கன்னா, ரிஸ்க் அனலைஸ் பண்ற மெட்ரிக்ஸான ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், ஷார்டினோ, ஷார்ப் ரேஷியோ, பீட்டா, ஆல்ஃபா இதெல்லாம் ஃப்ரீயா பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா என்னன்னு பார்ப்போம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா அந்த ஃபண்ட் எவ்வளோ ஃப்ளக்சுவேட் ஆகுதுன்னு வொலாட்டிலிட்டிய காட்டுற மெட்ரிக். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கம்மியா இருந்தா ஸ்டேபிளா இருக்குன்னு அர்த்தம். அதுவே அதிகமா இருந்தா வொலாட்டிலிட்டி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இந்த இமேஜ்ல இருக்கக்கூடிய பராக் பாரிக்கோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 8.04ல இருக்கு. அதுவே அதோட பெஞ்ச்மார்க் 12.74ல இருக்கு. பெஞ்ச்மார்க்கை விட கம்மியா இருக்கிறதால இந்த ஃபண்ட் ஸ்டேபிளா இருக்குன்னு அர்த்தம். அதுவே மீன் ரிட்டர்ன்ஸ் பார்த்தோம்னா 21.26ல இருக்கு. கேட்டகரி ஆவரேஜோட கம்பேர் பண்ணா 17.17ல இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா ஹையர் ஆவரேஜ் ரேட்ல பெட்டர் ரிட்டர்ன்ஸை கன்சிஸ்டண்டா டெலிவர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மெட்ரிக்னு பார்த்தோம்னா பீட்டா. பீட்டானா மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸுக்கு எவ்வளோ சென்சிட்டிவா ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்குற மெட்ரிக். பீட்டா கேட்டகரி ஆவரேஜில் 1 இருக்குன்னா நம்ம சூஸ் பண்ண ஃபண்டோட பீட்டா 1 இருக்குன்னா மார்க்கெட்டுக்கு ஈக்குவலாக மேலே போகும், மார்க்கெட்டுக்கு ஈக்குவலாக கீழே போகும். நம்ம ஃபண்டோட பீட்டா 1க்கும் கம்மியாக இருந்தால் ஃபண்ட் டிஃபென்சிவாக இருக்குன்னு அர்த்தம். 1க்கும் அதிகமாக இருந்தால் ஃபண்ட் அக்ரெசிவாக இருக்குன்னு அர்த்தம். இந்த டேபிளில் நம்ம ஃபண்டோட பீட்டா 0.55ல இருக்குது. அதுவே கேட்டகரி ஆவரேஜில் 0.93ன்னு இருக்குது. ஸோ இந்த ஃபண்ட் மற்ற ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை விட கம்மியான வொலட்டிலாக இருக்குன்னு அர்த்தம். சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம செலக்ட் பண்ண ஃபண்ட் அக்ரெசிவா இல்லை டிஃபென்சிவ் ஃபண்டான்னு செக் பண்ணுறது தான் இந்த பீட்டா. அடுத்து பார்க்க போகிற மெட்ரிக் ஷார்ப் ரேஷியோ. ஷார்ப் ரேஷியோனா என்னன்னா நமக்கு ஒரு ஃபண்டில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதோ அதுக்கு நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம்னு சொல்கிற மெட்ரிக். இந்த டேபிளில் நம்ம செலக்ட் பண்ண ஃபண்டோட ஷார்ப் ரேஷியோ 1.88ல இருக்குது. அதுவே கேட்டகரி ஆவரேஜ் 0.88ல இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா ஷார்ப் ரேஷியோ அதிகமாக இருந்தால் அந்த ஃபண்ட் கண்ட்ரோல் ரிஸ்கோட ஸ்மார்ட்டாக ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதுவே கம்மியாக இருந்தால் ரிஸ்க் லெவல் அதிகம்னு அர்த்தம்.